Taste the Daily. இரத்தத்தின் இரத்தமே என்ற மாபெரும் இரத்த தான முகாமில் குருதி கொடை அளித்தவர்கள் குறித்த விவரங்களை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் வழங்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை ஒட்டி ஏழை எளியோருக்கு பயனளிக்கும் வகையில் இரத்தத்தின் இரத்தமே என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவும் அண்ணா தொழிற்சங்க பேரவையும் இணைந்து மாபெரும் இரத்த தான முகாமை நடத்தினர். இந்நிலையில் இம்முகாமில் கலந்து கொண்டு குருதி கொடை அளித்தவர்கள் குறித்த விவரங்களை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் 12 மண்டல செயலாளர்கள் வழங்கினர். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற இரத்த தான முகாமில் சுமார் 20,583 பேர் இரத்த தானம் அளித்திருந்தனர். பின்னர் பேசிய மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்தியன், ஏழை மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது என தெரிவித்தார். %5 தந்திட்ட நாயகர், தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எங்கள் பாசமிகு அண்ணன் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு எளியோருக்கு சேவைக்குரிய விஷயங்களை மட்டும் எடுத்து செய்யுங்கள் என்று அறிவுறுத்தியிருந்தார். கொண்டாட்டங்கள் வேண்டாம், ஆனால் எளியோருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொண்டு போய் சேர்க்க வேண்டும்னு சொல்லியிருந்தாங்க. மிக முக்கியமாக இரத்த தானம், இன்றைக்கு குருதி கொடுப்பது, இன்றைக்கு ரத்தம் கொடுப்பது மிக முக்கிய தேவையாக எல்லாரிடத்திலும் இருப்பதனால், அதுவும் தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும், முக்கியமாக அரசு மருத்துவமனைகளுக்கு போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்மளுடைய கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அன்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு எடுக்கப்பட்ட இந்த முன்னெடுப்பில் கழக பொதுச் செயலாளருக்காக, கழக பொதுச் செயலர் பிறந்த நாளுக்காக இன்றைக்கு 20,532 நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவரும் இணைந்து, மாணவியர், இளைஞர்கள், தொழிற்சங்கத்தினர், மருத்துவ அணியினர் அனைவரும் இணைந்து இந்த மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியுள்ளனர்.